வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் மட்டன் கீமா ஹாட் டாக் ஆர் மட்டன் கீமா பன் பர்கர்னு சொல்லுவோம். இது ரொம்ப அருமையான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். முதல்ல நான் கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்க போகிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். இதில் பொடியாக நறுக்கியிருக்க பூண்டு, பொடியாக நறுக்கியிருக்க இஞ்சி, பொடியாக நறுக்கியிருக்க மல்லித்தழை சேர்த்து இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வதக்க போகிறேன். இதில் பொடியாக நறுக்கியிருக்க பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இன்னொரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இதில் மஞ்சள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கணும். இன்னொரு நிமிஷத்துக்கு மசாலா நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கொத்துக்கறி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா உடைச்சி மசாலாவில் வதக்கணும். கொத்துக்கறி ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவில் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி 15 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேக விட போகிறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும், அலாங் வித் மை சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ். தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துருக்காங்க கைமால. இப்போ 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். கொத்துக்கறியை மூடி 15 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேக விடலாம். இப்போ கொத்துக்கறி நல்லா வெந்திருக்கு. இதில் நான் கரம் மசாலா தூள், மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இன்னொரு முறை நல்லா கலந்து கொத்துக்கறி அந்த தண்ணி வத்துறதுக்காக மிதமான தீயில் விட்டுருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் வற்றிருக்கு. கொத்துக்கறியில் அடுப்பிலேருந்து இறக்கிறேன். இப்போ மட்டன் கீமா மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. மிதமான தீயில் தவா காய வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பன்னை பாதியாக ஸ்லைஸ் பண்ணி தவா மேலே வச்சு 2 பக்கமும் 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ண போகிறேன். பன்னு நல்லா ரோஸ்ட் ஆனதும் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க மெஷர்மெண்ட்ஸ், பொருட்கள் எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோவில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பன்னில் சென்டரில் மட்டன் கீமா நான் நிரப்பியிருக்கேன். அது மேலே வெங்காயம், பொடியாக நறுக்கியிருக்க பச்சை மிளகாய், அது ஆப்ஷனல், நீங்கள் சேர்த்தா சேர்க்கலாம், இல்லை விட்டுடலாம். மேலே திருவிய சீஸ் சேர்த்துக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் கீமா அது மேலே சேர்த்துக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மைக்ரோவேவில் இது வச்சா வைக்கலாம், அந்த சீஸ் மெல்ட் ஆகிறதுக்காக. இல்லைன்னா அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இது செடார் சீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லாயிருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு மட்டன் கீமா பர்கர்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மட்டன் கீமா ஹாட் டாக்னு தான் நம்ம சின்னப்போ சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.